எங்க விசாலமா இருக்கோ, போக்குவரத்துக்கு இடையூறலாம இருக்குமோ, மக்கள் வந்து எங்க போக முடியும், ஆம்புலன்ஸுக்கு வழி விடுமோ, சரி நீங்க அங்க குடுத்த அந்த இடத்த கூட ப்ரீவியஸா ஒரு 2 டேஸ் முன்னாடி நீங்க அனௌன்ஸ்மென்ட் பண்ணியிருந்தாலும், எங்க தோழர்களே அதுக்கு ஏத்த மாரி ஐடியா பண்ணியிருப்பாய்ங்க. ஆம்புலன்ஸ் போறதுக்கு இப்படி ஒரு வழி வச்சுக்கலாம். இந்த இடத்துல இப்படி வச்சுக்கலாம். என்ன எமர்ஜென்சி ஆகுறவங்களுக்கு டாக்டர்ஸ்க்கு ட்ரீட்மெண்ட் குடுக்க இந்த இடத்துல இப்படி வச்சுக்கலான்ற ஒரு பண்ணியிருந்தா, ப்ரீ பிளான் பண்ணியிருப்பாங்க, எல்லாம் பண்ணிருவாங்க. கடைசி நிமிஷத்துல குடுக்கும்போது, யார் எந்த ஐடியா பண்ணாலும் இது சொதப்பல்ல போய் தான் முடியும் 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 அங்க அது. நாங்களும் எவ்வளவோ சொல்லி வேண்டுகோள் விடுத்தோம். ஒவ்வொரு மீட்டிங்கும் அறிக்கை வருது. பொதுச் செயலாளர் மூலியமா வருது. இந்த செயல்கள்ல ஈடுபடாதீங்க. இப்படிப்பட்டவங்கலாம் வராதீங்க கூட்டத்துக்கு எல்லாத்தையும் தான் சொல்றோம். டிவிக்கு அதான் செய்ய முடியும். ஒவ்வொருத்தரையும் கைய இழுத்து புடிச்சு வீட்டுக்குள்ள போ போ இல்ல செந்தில் பாலாஜி மாரி ஒவ்வொருத்தரும் காசு கொடுத்து வராத வராத நான் சொல்ல முடியும். மக்கள் தன்னிச்சையா ஒரு தலைவரை பார்க்க வராங்கன்னும் போது இந்த கவர்மெண்ட் தான் அலர்ட்டா இருக்கணும். எல்லாருக்குமே. நீங்க என்ன நினைச்சிட்டீங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வரல அதனால தான் இது மாதிரி பண்றீங்களோ? ஒருவேளை ஏற்கனவே ஒரு தடவை ஒரு சீஃப் மினிஸ்டராவோ ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட்டாவோ இருந்திருந்தா ஒருவேளை பாதுகாப்பு கொடுத்துருவீங்களோ என்னவோ தன்னிச்சையா வருதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் கண்டிப்பா என்ன நடக்க போகுதுன்னு தெரியும் அதனோட விளைவுகள் என்ன தெரியும் டிவிக்கே மேல படிய போட்டலான்றதுனாலதான் அந்த இன்னைக்கு டாபிக் மாறி போச்சா இன்னைக்கு நம்ம பேச வேண்டியது என்ன கரூர்ல என்ன செய்யல அந்த மக்களுக்காக நாமக்கல்ல என்ன செய்யல அந்த மக்களுக்காக தான் நம்ம பேச வேண்டிய டாபிக் அன்னைக்கு டோட்டல் டாபிக் ஏன் சேஞ்ச் ஆச்சுன்னா மக்கள்ல இருக்கக்கூடிய அந்த எமர்ஜென்சி கதியை பார்த்துட்ட உடனே தான் நமக்கு அப்படியாச்சு அப்படி இங்கிட்டு கொண்டு மூச்சு ஓட்ட கூட இடம் இல்லாம அவன் துடிச்சிட்டு இருக்கான் வந்து மக்கள் மேல நீங்க ஃபால்ட் சொல்ல முடியாது ஒரு நிர்வாகம் ஒரு அரசாங்கம் மக்கள் மீது அக்கறையா இருக்குதுன்னா ஒரு கோயில் கூட்டத்துக்கு எப்படி ஒரு பந்தாபஸ்து கொடுக்க முடியுமோ அதே மாதிரிதான் தன்னெழுச்சியா மறுபடியும் சொல்றேன் தன்னெழுச்சியா வர கூட்டத்துக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது காவல்துறையோட கடமை அதை பண்ணுன்னு சொல்ல வேண்டியது அரசாங்கத்தோட உரிமை இவங்க 2 பேரும் பண்ண தவறாலதான் நீங்க மக்கள் அவதிப்படுறாங்க நீங்க காசு கொடுத்துட்டு கூட்டிட்டு வந்தா அவனுக்கு பிரச்சனையா இல்ல விஜய் வந்து பேசிட்டு போடனா அவன் ஒரு ஓரமா நின்று கொடி கம்பத்தை பிடிச்சிட்டு நின்றுட்டு போயிடுவான் இங்க எல்லாம் வந்து வந்தவன் எல்லாமே வந்து உணர்ச்சி மீதுல வந்து நிக்கிறான் என்ன நடக்குன்னு பல மணி நேரம் சாவிடாம தண்ணி குடிக்காம நிக்கிறான் அவனுக்கு எப்படி இருக்கும் அந்த இடம் வந்து அது நம்மளால தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும் இதுக்கு மேலேயாச்சும் இந்த பர்மிஷன் டிலே எல்லாம் இல்ல அவன் கேட்கறாங்கடா மேக்சிமம் ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடி அந்த பர்மிஷன் கொடுத்து தொலைங்க அப்பதான் எங்களுடைய தோழர்கள் அங்க போயிட்டு என்ன மாதிரி பண்ண முடியும் அங்க என்னென்ன பிரச்சனை இருந்தா அதை சால்வ் பண்ண முடியுன்ற ஒரு ஐடியாவே அவங்களுக்கு கிடைக்கும் நீ நாளைக்கு மீட்டிங் வச்சுட்டு இன்னைக்கு நடுராத்திரி சுதந்திரம் கிடைச்சது போங்கடான்னா இந்த மாதிரி விளைவுகளை சந்திக்கக்கூடியது மக்கள் தான் மக்களோட கோபம் தாவைக்காவில மாறட்டும் நீங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க ஆனா மாற போறது தாவைக்கா மேல இல்ல இந்த ஆளுங்கட்சியை தான் எல்லாரும் கேள்வி கேட்பாங்க நாகராஜ் பிரதர் கூட வந்து என்ன கேட்டாரு இந்த ஒரே கேள்விதான் என்ன போலீஸ் பாதுகாப்பே கொடுக்காம மக்கள் இவ்வளவு பேர் இருக்கிறோம் என்னதான் பண்ணிட்டீங்க கேட்டது அவங்க தான் இருக்க உங்களுடைய பேர் தான் நீங்க அண்ணனே பேசுறப்ப ஓப்பனா கரெக்டா அவர் கேட்டாரு போலீஸ் ப்ரொடெக்ஷன் அங்க ரொம்ப கம்மி அதாங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அதாவது இப்போ ஒரு கூட்டத்துல குழந்தை காணாம போச்சுன்னா எங்க வரும் முதல் தகவல் போலீஸ் கிட்ட தான் போவோம் நம்ம கட்சி தலைமை தான் அதை சொல்ல வேண்டியதா இருக்கு போலீஸ காணோம் சாரி குழந்தைய காணோம் எங்கன்னு கொஞ்சம் பாருங்கப்பான்றது அந்த நிலைமையில இருக்கு இன்னைக்கு தமிழ்நாடு வந்து அது நம்ம கூட்டத்துல தான் இருக்கு அந்த குழந்தைக்கு ஒன்னாவது உரி அந்த பெற்றோர்கிட்ட போய் சேர்ந்துரும் அது பிரச்சனையே இல்லைங்க இங்க இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை நான் பாக்குறது கடைசி நேரத்துல இந்த அனுமதி கொடுக்கறது தான் அதனாலதான் அதனுடைய எல்லா வழிகளும் இங்க வந்து இப்ப வந்ததான் நான் பாக்குறேன் வந்து ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி நிறைய பெரிய தலைவர்களோட மீட்டிங் வரும்போது அவங்களுக்கு எப்படி போலீஸ் ப்ரொடெக்ஷன் இருக்கலாம் நான் பாத்திருக்கேன் அவங்க எதிர்கட்சியா இருந்தாலும் ஆளுங்கட்சியா இருந்தாலும் மக்கள் கூட்டம் வருதுன்றதுக்காக அதை கட்டுப்படுத்துன்றதுக்காக போலீஸ் ஒரு படம் மாதிரி வரும் வேனே பாத்தீங்கன்னா சர நிறைய வேன் வெளியூர்ல இருந்து எவ்வளவு போலீஸ் வந்து நிற்பாங்க பாத்தீங்கன்னா கன்னியாகுமரியில இருந்து வந்துருப்பாங்க நார்த் சைடுக்கு போலீஸ் பந்தோபஸ்து கொடுக்குது அந்த தலைவருக்காக இங்க போலீஸ் பத்தல சொல்லிட்டு அங்கிருந்து கூட்டிட்டு வராங்க அப்படி ஒரு ப்ரொடக்ஷன் இவருக்கு கொடுக்கணும் நம்மளும் நீதிமன்றத்துல இன்னைய வரைக்கும் போராடிட்டுதான் இருக்கும் பர்மிஷன் எல்லாம் வந்து எங்களுக்கு ப்ராப்பரா கொடுக்கணும் மக்களுக்கு பாதிப்படையுது ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆளுங்கட்சிக்கு சாதகமா தான் எல்லா விஷயமும் நடக்கிற மாதிரியே ஒரு இது ஓடிட்டு அதுதான் அந்த ப்ராப்ளம் துப்புரவு பணியாளரை அரெஸ்ட் பண்றதுக்கு எத்தனை போலீஸ் வந்தாங்க அங்க மட்டும் போலீஸ் எப்படி இறக்குனானுங்க இங்க பர்மிஷனுக்கு ஒரு போலீஸிங் அது நீதிமன்ற உத்தரவு நீடுவானுங்க ஒரே வாரத்துல கேஸ் போட்டது உங்க கட்சிக்கார போகும்போது தானே சார் சென்னையே இல்ல அந்த அம்மா முதல்ல காஞ்சிபுரத்தை தாண்டி ஏதோ ஒரு ஊர்ல இருக்கு அந்த அம்மா வச்சுதான் நீங்களே கேஸ் போட்டுருக்கீங்க இல்ல அதுக்கு போலீஸ் எப்படி இறக்குனாங்க பாத்தீங்களா எத்தனை வண்டியில வந்து நின்னாங்க அதுக்கப்புறம் எங்கேயாவது போராட்டம் நடக்கக்கூடாதுன்னு எல்லா இடத்துலயும் போலீஸ் வண்டியோட நிறுத்திட்டு இருந்தாங்க அதுக்கெல்லாம் இருக்கு முதல்ல இந்த அரசாங்கம் ஒண்ணு புரிஞ்சுக்கணும் எல்லாத்தையும் தாண்டி மக்கள் தான் நமக்கு முக்கியம் உங்க கட்சி எங்க கட்சி அதெல்லாம் வெவ்வேறு என்ன இதே மாதிரி ஒரு சூழ்நிலை திமுக மீட்டிங் நடந்தாலும் அதை நம்ம விரும்ப போறதில்ல அதை வச்சு நம்ம அரசியலும் பண்ணிட்டு பாரு பேரெல்லாம் கேட்க பதில்ல பாதுகாப்பு எங்கேயா தான் எல்லாரும் கேள்வி கேட்கும் பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது காவல்துறை இயக்குவது இந்த அரசாங்கம் சோ எதை நோக்கி இதை போகணும்னா முழுக்க இந்த பர்மிஷன்
அது ப்ரீவியஸா எவ்வளவு முடியுமோ அவ்வளவுக்கு சீக்கிரம் இந்த போலீஸார் வந்து அனலைஸ் பண்ணணும். இன்னொன்னு போக்குவரத்து இடையூறு ஆகும், அதுவும் ஆகுன்றாங்க. இப்ப நீங்க கொடுக்குற இடத்துல மட்டும் வந்து அந்த மாதிரியான விஷயங்களே ஆகிறது இல்லையா? நாங்க கேட்கற இடத்த விட ரொம்ப 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 குறுகிய இடத்துல தான் நீங்க கொடுக்கும் போதுதான் இந்த ப்ராப்ளங்கள்லாம் வருது. விசாலமா ஒரு இடம் கொடுத்தீங்கன்னா மேக்சிமம் ஒரு 1/2 ஹவருக்குள்ள அவருடைய ஸ்பீச்சை முடிச்சிட போறாரு. அவர் கிளம்புனா கூட்டமா அழகா கலைஞ்சு போயிட போகுது. அவ்வளவுதான் நடக்க போகுது. இதுக்கு மேல என்ன சார் நடந்துட போகுது அங்க? அவருடைய ஸ்பீச்சை கேட்க தானே அவ்வளவு ஆர்வமா எல்லாரும் வராங்க. அவர் பேசி முடிச்சு வேனுக்குள்ள போனவொடனே அந்த கூட்டம் ஆட்டோமேட்டிக்கா எந்த செலவு இல்லாம கலைஞ்சிருது. ஆனா நீங்க இருக்க பாத்தீங்கன்னா இவரு கூட்டத்தை பார்த்து வயிற்றுச்சல் பொறாமப்பட்டுக்கிட்டு என்ன செய்யறது ஏது செய்யறதுன்னு தெரியாம 4 ஒரு மணிக்கு பொழுதுற வண்ணமா பொய்ய பரப்பிட்டு இருக்காங்க. மணிமண்டபம் ஏன்டா கட்டலன்னா அரங்கம் கட்டியிருக்கோம் பாரு, இங்க ஒரு ஆள் போய் அங்க லைவ் இது கொடுக்குறேன்னு சொல்லி இது பண்ணிட்டு இருக்கான். நீங்க அதுல கூட அரசியல் பண்ணிங்க, பிரச்சனை இல்ல. இந்த பர்மிஷன் கருமத்தை கொஞ்சம் முன்னாடியே கொடுத்து தொலைங்க. கொடுத்தீங்க. நீங்க பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு முன்னாடி கூட எங்க தோழர்கள் வந்து அந்த இடத்தை எப்படி வந்து மக்களை வந்து கொஞ்சம் இதுவா வச்சுக்கலாம் அப்படின்ற ப்ரீ பிளானடா அவங்களால பண்ண முடியும். அதெல்லாம் நிறைய மீட்டிங்ல எங்க ஆட்கள் பண்ணி காட்டியிருக்காங்க. அந்த பர்மிஷனாவது கொஞ்சம் முன்னாடியே கொடுக்கணும். இல்லைன்னா மக்களோட கஷ்டத்தை அனுபவிக்க போறது தாவேக்கா மட்டும் இல்ல, திமுகவும் தான். அதனுடைய பின் விளைவுகள் என்னன்னு தெரியாம கேம் விளையாடிட்டு இருக்காங்க. இதை வச்சுக்கிட்டு இதை ஒரு டிபேட் பண்ணலாம், மயங்கி விழுந்தாங்களே அதை விழுந்தாங்களேன்னு சொல்லிட்டு ஒரு இது சீன் கிரியேட் பண்ணலாம்னு சுத்திட்டு இருக்க பல பேருக்கு ஒண்ணு சொல்லிக்கிறேன். மக்களை பாதுகாக்க வேண்டியதா அரசாங்கத்தோட கடமை. அது முதல்ல புரிஞ்சுக்கணும். அந்த பர்மிஷனை நீங்க ப்ரீவியஸா கொடுத்தா மட்டும்தான் இந்த எல்லாத்துக்குமே விடிவு காலம் கிடைக்கும். ஆல்சோ அப்ரிஷியேட் தோஸ் பீப்புள்ஸ். அங்கெல்லாம் அவ்வளவு நெருக்கடி வந்து அந்த ஆம்புலன்ஸ்க்கு வழி விட்டாங்க. அங்க இருக்கிறவங்க வந்து அந்த ஸ்டெப் எடுத்து அங்க இருந்த மயக்கமானவர்களுக்காக தலைவர்கிட்ட பேசி அவர் கவனத்தை தன் பக்கம் கொண்டு வந்து ஸ்பாட்லயே அவங்க வந்து ஆம்புலன்ஸுக்கு போன் பண்ணி டாக்டர் பிரபுக்கும் வந்து அவரையும் கூப்பிட்டு எல்லாமே அந்த நடவடிக்கைகள் எடுத்தாங்க. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஒரு கன்ஜெக்டடா இருக்கும்போது இவ்வளவு பெரிய எஃபெக்ட் எடுத்து அதை சாத்தியப்படுத்தியிருக்காங்க. அதுவும் ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு விஷயமா தான் நான் பாக்குறேன். நல்லா போயிட்டு இருக்கு. ஆனா இப்படிப்பட்ட சில இடர்பாடுகளும் வரத்தான் செய்யும். சில இடர்பாடுகளை மீறிதான் சிலது நல்லது வரும். அப்படியாதான் நான் அதை பாக்குறேன். அந்த குழந்தை கண்டிப்பா கிடைச்சிரும்னு நான் நம்புறேன். ஏன்னா சுத்தி இருந்தது தாவேக்கா காரன், திமுக காரன் இல்ல. அதனால கண்டிப்பா அந்த குழந்தை கிடைச்சிரும். ஹலோ ஒரு நிமிஷம் நியூஸ் கேக்குதா? பாருங்கண்ணா. ஆமாமா. ரொம்ப கஷ்டமா இருக்குண்ணா. எனக்கு என்னத்த ஆமா, சொல்றது, டெத் வந்து எனக்கு ரொம்ப 4 பேர் அப்படின்னு ரிப்போர்ட். ஒரு மாதிரி இருமா டென்ஷன் இதுக்கெல்லாம் யாருன்னா காரணம்? சீரியஸ்லி இன்னைக்கு வந்து பேட் நியூஸ். இந்த அரசாங்கம் இதுக்கு முழு பொறுப்பேற்றுக்கணும். நான் வந்து இங்க இவனுங்களை திட்டி இவனுங்களை இதை பண்ணிலாம் எனக்கு பேச சுத்தமா விருப்பம் இல்லை. இன்னைக்கு ரொம்ப டிஸ்டர்பிங்கான சீன்ஸை நான் வந்து பாக்குறேன். மேபி இதை தவிர்த்து இல்ல பாஸ் ரொம்ப இதுவா இருக்கு, எப்படி கடக்கிறதுன்னு தெரியல. என்னால எக்ஸ்பிளைன் பண்றதுனே தெரியல எனக்கு உண்மையில வந்து. இவ்வளவு சின்னதா இடம் கொடுத்து இப்படி அக்கிரமம் பண்ணிட்டு தெரியுறானுங்க. இல்ல இதுல கோவப்படுறதா இல்ல இதை நினைச்சு கஷ்டப்படுறதான்னு எனக்கு எப்படி ரியாக்ட் பண்ணனே தெரியல. செந்தில் பாலாஜி மாவட்ட ஆட்சியர் அதுக்குள்ள ஹாஸ்பிட்டல்ல வந்திருக்காங்களாமா? இல்ல பிரதர், அவனுக்கு சீன் கிரியேட் பண்ண கண்டிப்பா வந்து பாப்பாங்க. வேணும்னே பண்றாங்க பிரதர், எல்லாமே வேணும்னே பண்றாங்க. நீங்க ஹாஸ்பிட்டல் வர நாய் நீங்க இடத்த கொடுக்கும் போது என்னடா பண்ணிட்டு இருந்தீங்க உட்காந்து? அப்ப அவன் அங்கதான் உட்காந்து இருந்திருக்கான். இது மாதிரி நடக்கணும், நான் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு அந்த இடம் அந்த மாதிரி இடம் யாரை வச்சு நீங்க அரசியல் பண்ணிருக்கீங்க? மக்களோட உயிரை வச்சு நீங்க அரசியல் பண்றீங்க. இதெல்லாம் வந்து என்ன சொல்றல, இதுக்கு அனுபவிப்பீங்கடா. நீங்க எல்லாம் நீங்க சத்தியமா அனுபவிப்பீங்கடா. இடம் கொடுக்க ஒழுங்கா கொடுக்கறதுக்கு வக்கல்ல ஆம்புலன்ஸ் அனுப்புறது எல்லா தில்முலால பண்ணிட்டு நீ இப்ப போய் வந்து நல்ல மாதிரி ஹாஸ்பிட்டல்ல போய் நின்று இருக்க. நீ எப்படி இவ்வளவு சீக்கிரம் ஹாஸ்பிட்டல் வந்த? நீங்க கூச்சமே எல்லாம் பண்றாங்க பசங்க. பார்த்து நல்லா வாயில
இல்ல பிரதர், இது கொஞ்சம் டீப்பா பார்க்கணும். உண்மையாலுமே கூட்டத்துல வந்தவங்க தான் அங்க டெத் ஆயிருக்காங்களா, இல்ல இவங்க ஏதோ டிராமா சீன் ஐயா ஐயா நம்ம அதெல்லாம் பேச முடியாது. யாருங்க அது? ஐயா ஆமா யாருப்பா ஆமா அது? மதன், எங்க மதன் எதிர அண்ணா தான். அதெல்லாம் பேசக்கூடாது மதன். இது மதன், ஓகே பிரதர், சாரி சாரி. நாங்களே கடக்க முடியாம உட்கார்ந்துகிட்டு இருக்கோம். எக்ஸ்ட்ரா எல்லாம் எதுவும் வேணாம். கம்முனு விடுங்க. ம், போதும். அந்த ஊர்ல இருந்து வரவங்க யாராவது தான் மேல ஏத்தி விடுறா. கரூர் யாராச்சும் மேல இருக்கீங்களா? கொஞ்சம் மேல வாங்க. வசந்தா ஜெசந்த் மேம் அவங்களும் கரூர் தான் செந்தில் ப்ரோ. இல்ல அவங்கள விட்டுரு, அவங்க ஒரு வாயை அவங்க விட்டுரு, அவங்க எமோஷனல் அவங்க விட்டுரு. மேபி எமோஷனல் ப்ரோ. லிஸ்னர்ஸ்ல யாராச்சும் கரூர் இருந்தா கொஞ்சம் ஸ்பீக்கர் வாங்க ப்ரோ. ஏய் கரூர் ஏத்தி இப்ப என்னடா பேச போறீங்க? என்னடா சொல்ல வரீங்க? நம்ம கொடுங்கடா டேய். இப்ப இங்க பாரு நான் திருப்பி சொல்றேன். புதிய தலைமுறை இல்ல மட்டும் மான்ஸ்டர் இங்க எவ்வளவு கேவலமா சாரி மான்ஸ்டர், இது மட்டும் சொல்லிடுறேன். எவ்வளவு கேவலமா பண்றாங்க பாருங்க. முதலமைச்சர் உத்தரவா செந்தில் பாலாஜி, அமைச்சர் மா சுப்பிரமணியம், அன்பில் மகேஷ், சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி டேவிட்சன் எல்லாரையும் வந்து இமீடியட்டா கரூர் போக சொல்லி முதலமைச்சர் வந்து உத்தரவு விட்டுருக்காராம். நீங்க அண்ணா, என்ன நீ இந்த உத்தரவுக்கு பதிலா போலீஸ் பாதுகாப்பு ஒழுங்கா போட்டிருந்தா இது நடந்திருக்கவே அத கூட நடந்திருக்காது. விடுங்கண்ணா. அதுக்கு உத்தரவு ஏன்டா கொடுத்துருக்கலாம். இப்படி இவ்வளவு பண்றீங்க? சீக்கிரம் நீ எப்படி உத்தரவு கொடுத்தா? நீ என்ன இவ்வளோ ஆக்டிவான கவர்மெண்டா நீனு? அந்த உத்தரவை தூய்மை பணியாளர்களுக்கு போட்டிருக்கலாம்ல. மாமா அதெல்லாம் இந்த கண்டென்ட் இதுல ஆகாது. சரி இங்க பாரு, இது எப்படி ரியாக்ட் பண்ணாலும் ஒரு மாதிரி இதா போயிடும் நெரேட்டிவ். சரி நான் ஒன்று சொல்றேன். இப்ப இருக்க மக்களுக்கு ப்ரே பண்ணிக்குவோம், எதுவும் நடக்காத விதத்துல அப்படின்னு சொல்லி வேண்டி போனோம். அண்ட் வந்து புதிய தலைமுறை வந்து பயங்கரமா ஃபோக்கஸ் பண்ணி ஆம்புலன்ஸ்ல இருந்து கொண்டு போறாங்க அப்படின்ட்டு. ஆனா பரவாயில்ல, சாட்டர்டே அதுவும் ஒரு ஹாஸ்பிட்டல்ல, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல இத்தனை பேர் வேலை செய்யறாங்கன்றது வந்து பார்க்க ஆச்சரியமா இருக்கு. பரவாயில்ல, வேலை செய்றீங்களடா, அட்லீஸ்ட் வேலை செய்றீங்க. அதை பாக்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அண்ட் செகண்ட் வந்து என்னன்னா, அங்க இருக்க மக்களுக்கு நீ தான் ரெஸ்பான்சிபிள். இத்தனை கூட்டம், இத்தனை இடத்துல நீ கூட்டத்தை பார்த்ததும் அதுக்கப்புறம் நீ அந்த இடத்த கொடுத்து அங்க இருக்கவங்க சஃபர் பண்ண வச்சது காரணம் நீ தான். நடுவுல ஆம்புலன்ஸ் வந்தது என்ன ரீசன் வேணா இருக்கும், ஆனா அங்க சஃபர் பண்ணதுக்கு நீ தான் ரீசன். நீ தான் பொறுப்பேற்றுக்கணும். இல்ல இவ்வளோ பெரிய விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் எல்லாரையும் அங்க அனுப்பிச்சு ஹாஸ்பிட்டல் பாருங்க அப்படின்னா முன்னாடியே போலீஸை போட வேண்டியதானே? இப்போ தளபதிக்கு வந்து இது சத்தியமா அவருக்கு வந்து அவரோட மனநிலைமை எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவர் இதெல்லாம் பார்க்கவே கூடாதுன்றது தான் கஷ்டப்பட்டு தான் நான் அவரோட டீமே ஒரு விஷயம் வந்து ப்ரிகாஷனா சொல்லிடுவாரு. லேடிஸ் சின்ன குழந்தைங்கலாம் கூட்டு வராதீங்கடா அப்படின்ட்டு சொல்லி சொல்லி சொல்றாரு. ஆனாலும் இன்னைக்கு இப்படி நடக்கிறத பார்த்தா எல்லாம் சில்லா விடு, எல்லாம் ப்ரே பண்ணிக்கோங்க, வந்து எல்லாரும் ரெக்கவர் ஆயிடணும் சீக்கிரம் அப்படின்ட்டு. அண்ட் புதிய தலைமுறை நீ சூப்பர்ரா. உன்ன மாதிரி ஒருத்தனை உன்ன மாதிரி ஆள் தான் நியூஸ் தேவை தமிழ்நாட்டுக்கு. ஓகேவா? நல்லா நல்லா பண்றேன் சார். இதுதான் இருக்கு. மக்கள் அங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, அத வந்து ஃபோக்கஸ் பண்ணி ஹாஸ்பிட்டல் வாசல்ல நின்று நீ வந்து வீடியோ போட்டுக்கிட்டு இருக்க. உனக்கு அவ்வளோ மயிர் என்ன லைவ் கவரேஜ் உனக்கு தேவைடா? அந்த அளவுக்கு உனக்கு என்ன அரிப்பு லைவ் கவரேஜ் தேவை உனக்கு? மக்கள் அங்க இறந்துகிட்டு இருக்கீங்க, ஹாஸ்பிட்டல் வெளில உட்காந்து லைவ் கவரேஜ் எடுத்துக்கிட்டு இருக்க. ஏய் அங்க ஒரு கஷ்டமான சின்ன நடந்திருக்குடா, அதை வந்து நீ செய்தியா போடு, யாரும் வேணாம்ல. அங்க ஒரு ரிப்போர்ட்டரை நிக்க வச்சு, வாசலை நிக்க வச்சு, அங்க நடக்கிற இஷ்யூஸ்ல அங்க நடக்கிறதுக்குவே வழி இல்லாத இடத்துல
நீ உள்ள உக்காந்து அங்க நின்னு மைக்க புடிச்சு வீடியோ போட்டுட்டு இருக்க. யாரா நீ? யார் நீ? மாஸ்டர் சாரி மாஸ்டர், ஒரு பயங்கரமான நெரேட்டிவ் ஒன்று செட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, பயங்கரமா பரப்பிட்டு இருக்காங்க. அஹ் பரபரப்பு அது இதுன்னு சொல்லி பயங்கரம் அமைச்சருங்க அங்க போங்க அது இதுன்னு பச்சையா தெரியுது. ஒரு பயங்கர இது கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாதுகாப்பு தரலன்றது ஒண்ணு. இப்போ நம்ம எல்லாரும் பண்ண வேண்டியது இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு தான். சார் அது கொஞ்சம் நீங்க கொஞ்சம் எடுத்துப்பாங்க. இப்பவே அலர்ட் ஆனாதான், ஃபுல்லா பரப்பிட்டா ஒண்ணுமே பண்ண முடியாது நம்மளால. ஸோ நம்பர் ஒன், நம்மளுக்கு இடம் தந்ததே கம்மி தான். ஒரு ஒரு குறுகிய இதுல நீங்க பண்ணுங்க. நம்ம நிறைய இடம் கேட்டு தராம தந்தது. இன்னொன்னு, அவங்க பர்மிஷன் கொடுத்த நேரம் எப்போ கொடுத்த, நாங்க எப்போ பர்மிஷன் கொடுக்குறோம், நீங்க எப்போ எங்களுக்கு அப்ரூவ் பண்றீங்க? பிளஸ் அபிஷியலா சொன்னது 350 பேர், அவ்வளோ பேர் இருக்காங்க போலீஸ். 300 பேரும் அவ்வளோ கேதரிங் இருக்கும்போது 350 பேரை நீங்க வந்து அனுமதிக்கிறீங்க, பாதுகாப்புக்காக போடுறீங்க. எப்படி இதை மெயின்டைன் பண்ணியிருக்கணும்? ஃபுல் அண்ட் ஃபுல் இது வந்து கவர்மெண்ட் பொறுப்பேற்றுக்கணும். இதை அதை விட்டுட்டு வேற விதமா திசை திருப்பி. இல்லைங்க, அங்க நடந்தது ஒரு பெரிய டிசாஸ்டர். நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அங்க அப்படி நடந்திருக்கவே கூடாது, நடந்துருச்சு. ஒரு ரெட் ஜோன் ஏரியால, அலோடே இல்லாத ஏரியால, ஹாஸ்பிட்டல் ஏரியால உட்காந்து ஒருத்தன் வந்து நியூஸ் செக்ரேட் பண்ணி நியூஸ் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காங்க. கொடுக்குற வீடியோஸ் எல்லாம் லைவ் கவரேஜ் கொடுத்துக்கிட்டு இருக்கானா, யாரா அவனுக்கு பர்மிஷன் கொடுத்தீங்க ஃபர்ஸ்ட்? நியூஸ் அபிஷியலாவே எதுவும் வரல, அதுக்குள்ள 4 பேர் உயிரிழந்ததாவே போட்டுறானுங்க. 4-9 ஆக்கிறானுங்க, இப்ப 12 ஆக்குறானுங்க. இஷ்டத்துக்கு நம்ம ஏங்க ரெட் ஜோன் ஏரியால நியூஸ் ரிப்போர்ட்டர் எப்படிங்க அலோவ் பண்ணானுங்க? அவன் லைவ் கவரேஜ் போட்டுட்டு இருக்கான் புது தலைமுறை உள்ள உட்காந்துக்கிட்டு. எனக்கு இவனுங்களை வந்து ஒரே ஒரு விஷயம் தான் நான் சொல்றேன். ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லிக்க விரும்புறேன், சரியா? தயவு செஞ்சு சொல்றேன், உன்னை ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்ச மக்களுக்கு கொஞ்சமாவது மனசாட்சியோட நடந்துக்கும், அவ்வளவுதான். இன்னைக்கு இவ்வளவு பெரிய இன்சிடென்ட் ஆனதுக்கு மிகப்பெரிய காரணமே நீதான். நீதான் பொறுப்பேற்றுக்கணும். ஒரு போலீஸ் போர்ஸ் அங்க அனுப்பி அந்த போலீஸ் போர்ஸ் வந்து அவங்கள மெயின்டைன் பண்ணியிருந்தா, அந்த கிரௌட அங்க வந்து மெயின்டைன் பண்ணியிருந்தா. முடிவு பண்ணிட்டாங்க மாஸ்டர். இவங்க வந்து நம்ம என்னைக்கு கரூர்னு நம்ம சொன்னோமோ அன்னைக்கே எல்லாத்தையும் டிலே பண்ணி எல்லாத்தையும் அடிச்சு இன்னைக்கு வந்து நம்மள எடுத்துட்டு வந்து நம்மளாலதான் இதெல்லாம் ஆச்சுன்னு ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி மொத்தமா வந்து இது மாதிரி அங்க நடந்துச்சு, இது மேல உங்களுக்கு வந்து பர்மிஷன் கிடையாதுன்னு சொல்லி பண்றதுக்கு தான் இவங்க மொத்தமா நம்ம மேல தூக்கி போடுறதுக்கு ஏதோ பிளான் பண்ணி இதெல்லாம் தெளிவா ஸ்கிரிப்டடா பண்றாங்க. எப்படி வந்து எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ சீக்கிரம் ஒரு அமைச்சர் வந்து அங்க போறாருன்னா, அந்த அமைச்சர் லோக்கல்ல திமுக சார்ந்த ஒருத்தன் அங்க போறான், அமைச்சர் எல்லாருக்கும் இம்மிடியட்டா ஸ்டாலின் வந்து உத்தரவு விட்டுருக்காராம். எப்படி எப்படி அவ்வளோ சீக்கிரம்? நீங்க வர்றது ஓகே, ஐ எம் நாட் சேயிங், ஓகே ஃபைன் குட், வாங்க. ஆனா அது எப்படி இது எப்படி டக்கு டக்கு டக்குன்னு செயின் ஆஃப் ஆக்ஷன்ஸ் நடக்குது? வித்தின் 15 மினிட்ஸ்ல ஆக்ஷன் ஸ்டார்ட் ஆயிருக்குன்னா இது ஏன் ஏர் ஷோல நடக்கல? இது ஏன் ஏர் ஷோல நடக்கல? ஏர் ஷோ அப்ப நடந்தது. ஏர் ஷோ நம்ம கேள்வி கேட்கல, எவனும் கேள்வி கேட்கல. எவன் கேள்வி கேட்பான்? இங்கேயாச்சும் தண்ணி அவ்வளோ பாட்டில் அந்த மனுஷன் மட்டுமே ஒரு டசனுக்கு மேலே பாட்டில் தூக்கி போட்டிருக்காரு கீழே, கொடுத்தாரு. இது நான் போலீஸ்க்கு எல்லார்ட்டையும் கொடுத்தாரு. உங்க ஏர்ஷோவில் தண்ணி கூட வைக்கல நீங்க. அதுவும் ஒரு ஸ்டேட்டோட தலைநகர் நடத்துறீங்க. போலீஸ் கண்மூடித்தனமா லட்டி சார்ஜ் போய் இப்ப எதுக்கு லட்டி சார்ஜ் பண்ணணும்? இப்ப எதுக்கு லட்டி சார்ஜ் பண்ணணும்? வாட் இஸ் தி நெசசிட்டி? இவங்க நல்ல ஸ்கிரிப்ட் அடிச்சிட்டாங்கடா. இதுக்கு அனுபவிப்பாங்க, கண்டிப்பா அனுபவிப்பாங்க. ப்ரோ அந்த ஜல்லிக்கட்டுல இந்த மாதிரி பண்ணி இது பண்ணாங்க பாத்தீங்களா, கலைச்சாங்க பாத்தீங்களா, அதே தான் பண்ணிட்டு இருக்கிறானுங்க. எல்லாம் ப்ரீ பிளானிங், ஆல்ரெடி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்குறாங்க, இப்படிதான் பண்ணணும், இது இப்படி கலவரமாக்கி முடிக்கணும் அப்படின்னு ப்ரீ பிளானிங் பண்ணி எல்லாமே எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்கிறானுங்க. Praise to all.
இது எப்படி எல்லாரும் இது வரப்போறோம்னு தெரியல. இல்ல இது என்னன்னா ஒரு விஷயம் என்ன நான் வந்து சொல்லிக்க விரும்புறேன் அப்படின்னா, அங்க இருக்கவங்க எல்லாம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனவங்கலாம் நல்லபடியா ரெக்கவர் ஆகி வரணும். டிவிகே சார்பா வந்து இது ரிலேட்டடா கூடிய சீக்கிரத்துல ஒரு அறிக்கை, ஒரு கண்டெம்ட்டும் வரும். எனக்கு தெரிஞ்சு கவர்மெண்ட்டுக்கு நான் ஒண்ணே ஒன்று சொல்லிக்க விரும்புறேன். அன்னெசரியா அங்க நீங்க வந்து லட்டி சார்ஜ் பண்றது வந்து இட்ஸ் நாட் அ ஃபேர். அங்க வந்தவன் யாரும் வந்து போராட்டம் பண்ணல, ஆர்ப்பாட்டம் பண்ணல. இப்ப செந்தில் பாலாஜி வந்திருக்காரு ஹாஸ்பிட்டலுக்குள்ள, ஆம்புலன்ஸ் வெளியில இருந்து எட்டி பார்த்து என்ன பண்ணி ஊரு விட்டு அங்க ஆம்புலன்ஸ் நீ போக வைக்கணும்னா ஆம்புலன்ஸ் குள்ளே எட்டி பார்த்து என்ன பண்ண போறீங்க? 10 ரூபா சார். அன்னெசரி லட்டி சார்ஜ் இப்ப எதுக்கு லட்டி சார்ஜ்? ஆனா ஆர்ப்பாட்டமா போராட்டம் பண்ண வந்தானா அவனை லட்டி சார்ஜ் பண்ணி நீ என்ன பண்ண போறீங்க? அவனை போட்டு கண்மூடித்தனமா எடுத்துட்டு இருக்கீங்க. இந்த ஹாஸ்பிட்டல்ல வாசலையா இல்ல தளபதி அந்த இல்ல பேசின அந்த இடத்துலயா? இடத்துலங்க, அந்த இடத்துல அங்க அவங்க வந்து எல்லாம் போயிட்டு இருப்பாங்கல்ல கூட்டம் எல்லாம். போயிட்டு இருப்பாங்க. அங்க தொலைச்சவன் வந்திருப்பான், மிஸ் பண்ணது ஏதாவது எடுக்க வந்து இதெல்லாம் வந்து காமன்ங்க. இங்க நீ அங்க போட்டு நீ அவங்கள போட்டு லட்டி சார்ஜ் போட்டுருக்கீங்கன்னா என்ன வாட் இஸ் ரீசன்ங்க? இல்ல அங்க தளபதியும் இல்ல, யாருமே இல்ல. அங்க போய் யார் அடிச்சு எதுக்கு இது பண்றாங்க? என்ன ரீசன்? எனக்கு உண்மையிலே வெரி ஷாக்கிங். கவர்மெண்ட் வந்து இது ரியாக்ட் பண்றது எனக்கு ஒரு மாதிரி லைக் எனக்கு என்ன மாதிரி ஸ்டேட் நான் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஒண்ணு சொன்னா இன்னொன்னு இதாயிடும், ப்ராப்ளம் ஆயிடும். அதை சொன்னா இது ப்ராப்ளம் ஆயிடும். அப்படிதான் இருக்கு, செயின் லூப்பா இருக்கு. மனுஷன் ப்ரோ, இத்தனைக்கும் இது முதலமைச்சரோட நேரடி கட்டுப்பாட்டுல இருக்க இந்த காவல்துறைக்கு எப்படியுமே உளவுத்துறை மூலமா ரிப்போர்ட் போயிருக்கும். அப்படி தெரிஞ்சுமே அவங்க என்ன பண்ணிருக்காங்க, ஹெல்த் மினிஸ்டர்ல இருந்து எல்லாத்தையுமே அங்க ரெடியா அங்க இது பண்ணிருக்காங்க. அந்த சுச்சுவேஷன் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது. அதே சமயம் என்னன்னா இந்த மாதிரி இஷ்யூஸ் ஆகும், அதுக்கு நம்ம ரெடியா இருக்கணும், அவங்க பிளான்டா இருந்திருக்காங்க. பட் உளவுத்துறையும் அவங்களுக்கு ரிப்போர்ட் போயிருக்கும். அதை வச்சுட்டு அவங்க வந்து வெளியில இது பண்ணல. மேலும் என்ன சொல்றது, எக்ஸ்ட்ரா ப்ரொடெக்ஷன் கொடுக்கல. இவ்வளவு பெரிய 50,000 இருந்து 1,00,000 பேர் கூடுற கூட்டத்துக்கு வந்து 30 போலீஸ் வந்து எப்படி உளவுத்துறை வந்து நியூஸ் 24/7ல கார் நம்ம டிவிக்கு மெம்பர்ஸ் விட்டு காரு அதை லாக் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த காரை ஆஃப் டன் இருக்கும், ஓகேவா? அது வந்து ஆல்கிராஸ், ஓகேவா? அந்த காரை ஒரு 15 போலீஸார்ஸ் வந்து தூக்க பாக்குறாங்க. என்ன புரியல. இது எல்லாத்துக்குமே முழு பொறுப்பு வந்து சிஎம் தான் எடுத்துக்கணும். ஏன்னா வந்து தேவையான பாதுகாப்பு வந்து அவங்க அளிக்காதனாலதான் இந்த மாதிரி நம்ம இவ்வளவு லாஸ் பெரிய லாஸ். முதலமைச்சர் பொறுப்பு எடுத்துக்கணும். ஆமா, அந்த காவல்துறை வந்து அவருடைய கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. சோ அப்ப அவர் தான் அதுக்கான பொறுப்பு. இவ்வளவு கூட்டம் கூடுது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 50,000 பேருக்கு மேல அவங்க அங்க இருக்கிறாங்கன்னா, 50,000 to 1,00,000 பேர் இருக்காங்கன்னா, அங்க வந்து மேலும் வந்து இப்ப என்ன சொல்லணும், அந்த போலீஸ் ப்ரொடெக்ஷன் வந்து அதிகமா கொடுத்துருக்கணும். அதே மாதிரி கூட்டங்களும் வந்து அவங்க வந்து இந்த பக்கம் வந்து அங்க இது பண்ணிட்டே இருக்கணும். சரியா ஆர்கனைஸும் அவங்க பண்ணல. சும்மா ஏதோ விட்டுட்டு இந்த மாதிரி நடக்கணும் அப்படின்னு அவங்க ரெடியா வெயிட் பண்ணிட்டு இருந்த மாதிரியே தான் இருந்தது இது. எக்ஸாக்ட்லி ப்ரோ, அதுதான் இவ்வளவு சீக்கிரம் எல்லாரும் ஹாஸ்பிட்டல்ல வந்திருக்காங்க. இல்லன்னா எப்படி வந்திருக்க முடியும்? நம்ம நிர்வாகிகள் அங்கதான் இருக்காங்க. நிர்வாகிகள் வந்து சென்னையில இருக்கிறவரு எப்படி அந்த டைம்ல இந்த இமிடியேட்டா அவர் இங்க வந்தாரு? எவ்வளவு சீக்கிரம் இந்த நடந்து இப்ப நம்மளுக்கு எப்போ ஒரு 1/2 hour இருக்குமா? 1/2 hour அவர் ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டிய அவசியம் எப்படி வந்துச்சு? எல்லாமே வந்து அவங்க வந்து ரெடியா பிளான் பண்ணி பண்ண மாதிரி தான். இந்த மாதிரி இஷ்யூ நடக்கும். இல்ல வேணாம் அப்படி போகணும். இங்க பாருங்க, ஹாஸ்பிட்டல் போக வேண்டிய சுச்சுவேஷனுங்க அங்க முடியல. தளபதி ஆம்புலன்ஸ் கூப்பிட்டாரு, ஓகேவா? தளபதி ஆம்புலன்ஸ் கால் பண்ணிட்டாரு. இதுல நான் எல்லாத்துக்கும் என்ன சொல்றேன்னா, அந்த நம்ம கரூர்ல நம்மளுடைய சொந்தங்கள், நம்ம உறவினர் யார் யார் இருக்காங்களோ அவங்க எல்லாம் போனவங்க எல்லாம் சேஃபா வந்துட்டாங்களா, வீட்டுக்கு போயிட்டாங்களா, யாரும் ஹாஸ்பிட்டல் அட்மிட் என்ன கொஞ்சம் விசாரிச்சு கொஞ்சம் அவங்களை வந்து சேஃபா இருக்க சொல்லுங்க. அதே மாதிரி யார் தொலைச்சவங்களும் சரி, தொலைஞ்சு போனவங்களும் சரி, அவங்க எல்லாம் கொஞ்சம் சேஃபா வீட்டுக்கு போயிட்டாங்களான்னு கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. இது மூலமா நான் அதை சொல்லிக்கிறேன், நான் கொஞ்சம் ரெக்வஸ்ட் மாதிரி. இப்ப வந்து ஒரு இடத்துல நிகழ்ச்சி நடக்குதுன்னா அந்த இடத்துல வேற வழி பார்க்கணும்ல. ஆம்புலன்ஸ் அவசரமா வருதுன்னு சொல்லிட்டு அந்த கவர்மெண்ட் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கணும்ல. தெரியுது இவ்வளவு கூட்டம், இதுக்குள்ள போக முடியாது, லேட் ஆகும்னு சொல்லிட்டு. அப்ப ஏதாவது ஒரு ஆல்டர்னேட் ஒரு ரோடு இருக்கணும். அது மாதிரிதான் பார்க்கணும். அதுக்குதான் நம்ம கேட்கிறோம் வந்துட்டு எங்களுக்கு வந்து ஃப்ரீ. அவங்க கேட்கிற அட்லீஸ்ட் நம்ம டிவிக்கே கேட்கிற இடத்த கொடுத்துருந்தா ஒரு 2-3 நாள் கொடுத்தா அது ப்ராப்பர் அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் பண்ணிருப்பாங்க. இடத்தையும் கடைசி நிமிஷத்துல கொடுத்துட்டு அது ஆம்புலன்ஸா அந்த வழியா அமிச்சா
எப்படி நம்ம இது பண்ண முடியும்? அவர் வர்றதுக்கே வந்து 2 மணி நேரம் ஆகுது. ஆம்புலன்ஸ் வர்றதுக்கு அட்லீஸ்ட் 1 மணி நேரமாச்சும் ஆகும்ல. அப்ப அந்த நிமிஷத்துல என்ன நடக்கும் அது? ப்ரோ அண்ட் மான்ஸ்டர் ப்ரோ தளபதியுமே நேர்ல போய் அட்ரஸ் பண்ண போறாருன்னு நியூஸ் வந்திருக்கு. கண்டிப்பா போவார்ரா. சூப்பர் இது எப்படிடா போட்டோம். போகாம நல்லதுதான் நம்மளுக்கு. இது எப்படி போகாம இருப்பாரு? இப்ப அவர் அலோவ் பண்ணுவானுங்களான்னு தெரியல இவனுங்க. இப்ப என்னென்ன நடக்க போது பாத்துக்கிட்டே இரு. எனக்கு நல்லா தெரியும் அவர் போவாருன்ட்டு. ஓகேவா? நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா மேபி மிட் நைட் ஒரு 2 to 3 o'clock வந்து யாருக்குமே இன்ஃபார்ம் பண்ணாம சீக்கிரட்டா போவாருன்றது தான் எனக்கு இன்சைட்ல ஒருத்தன் சொன்னது. எனக்கு இப்போ மெசேஜ் அனுப்பிச்சது இன்சைட்ல அப்படிதான் நான் வந்து நினைச்சேன். ஓகேவா? மிட் நைட் 2 to 3 o'clock வந்து he will be very silent and go அங்க எல்லாரையும் விசிட் பண்ணிட்டு பார்க்க போறாரு நான் பார்த்தேன். இது பார்க்கலாம், வெயிட் பண்ணலாம். எனக்கு கிடைச்ச நியூஸ் கன்ஃபார்ம் ஆகுதான்னு பார்க்குறேன். நம்ம தளபதி போனாலும் அங்க மக்கள் அங்க நான் கேட்கல, பாதிக்கப்பட்டவங்க நான் ரொம்ப எப்படி நேரமா ரியாக்ட் கை தட்டிட்டு கேளுங்க. பண்ணுவாங்கங்கிறது நம்மளுக்கு ஒரு இல்லைங்க மாதிரி பதட்டமா இல்ல தான் இருக்கு. இல்ல இது இங்க பாருங்க, இது டோட்டலி இட்ஸ் கவர்மெண்ட் ஃபெயிலியர். ஆமா கண்டிப்பா. உங்களுக்கு ஒரு 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 மக்கள் கூடுற இடத்துல அது எந்த கட்சி தலைவரா வேணா இருக்கட்டும், ஆனா ஆஸ் அ கவர்மெண்ட் யூ ஆர் ரெஸ்பான்சிபிள். போலீஸ் இஸ் ரெஸ்பான்சிபிள். ஒரு டிராஃபிக் ரெஸ்பான்சிபிள். நீங்க தான் ரெஸ்பான்சிபிள். மக்கள் திடீர்னு இவ்வளவு இடத்துல கூடுறாங்கன்னா நீங்க தான் அதை பொறுப்பேற்று நீங்க தான் அதை செய்யணும். சரியா? நீங்க தான் அந்த பாதுகாப்பை உறுதி செய்யணும். உனக்கு பிடிச்சிருக்கோ இல்லையோ அவன் போன 3 இறந்து போன குழந்தைங்க மக்களுக்கு வந்துட்டு என்னோட ஆழ்ந்த இரங்கல்கள். ஆக்சுவலா இது வந்து இது டிராமாவா இதெல்லாம் நம்ம வந்துட்டு இப்போ பேசுறதுக்கான டைம் கிடையாது ஆக்சுவலா. ஸோ அங்க வந்து கூட்டம் கூடுச்சு. நிஜமாவே அங்க வந்துட்டு நெருக்கடி இருந்துச்சு. அதுல மக்கள் கண்டிப்பா எல்லாருமே யாருமே ஏத்தாதீங்கடா மேல. நான் யாரையுமே ஏத்தலையா, நான் ஸ்பீக்கர்லயே வரல. ஏத்தாதீங்கடா யாருமே. என்னாச்சு மான்ஸ்டர்? வெயிட் பிகில் வெயிட் பண்ணுங்க. எதுவுமே நமக்கு தெரியாது இன்னும் அபிஷியலா இஷ்யூ வந்து ஷேர் பண்ணாதீங்க. அபிஷியலா இன்னும் வரல. இல்லைங்க, அதைத்தான் நானும் சொல்றேன். ஸோ இதை வந்துட்டு நம்ம வந்து பார்க்க வேண்டியது என்னன்னா, ஃபர்ஸ்ட் பர்மிஷன்ஸ் வந்துட்டு அவங்க கரெக்டா நம்ம கேட்ட இடத்த கொடுக்காதது வந்துட்டு ஒண்ணு. வேணுன்ட்டே அந்த லாஸ்ட் மினிட்ல பர்மிஷனை கொடுத்து நெருக்கடி கொடுத்து மக்களை வந்துட்டு இப்படி. ஏன்னா இப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் கேம்பெயின் கிடையாது. தளபதி வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே கரூருக்கு வரல. இதுக்கு முன்னாடி திருச்சியில இருந்து லைனா ஒவ்வொரு ஊருக்கா போயிருக்காரு. எவ்வளவு கூட்டம் வருதுன்னு அவங்களுக்கு தெரியும். ஸோ அப்போ இந்த கூட்டம் வந்துட்டு இந்த இடத்துல அகாமடேட் பண்ண முடியுமான்றது கண்டிப்பா அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சுமே வந்துட்டு அவங்க அதுக்கான நடவடிக்கை எடுக்காம இது மாதிரி வேணுன்ட்டே அந்த ஒரு குறுகலான பாதையை கொடுத்து மக்கள் போயிட்டு வர்றதுக்கு, அதுல ஆம்புலன்ஸ் போறதுக்கு வழி இருக்காதுன்னு அவங்களுக்கு தெரியும். காலையில வந்து நம்மளோட துணை பொதுச் செயலாளர் பேசினது பாத்தீங்கன்னா அவர் சொல்லியிருப்பாரு 40 ஃபீட் தான் அந்த ரோடு. அதுல 20 ஃபீட்டை வந்துட்டு 20 ஃபீட்டை கவர் பண்ணிட்டு மிச்சம் 20 ஃபீட்ல தான் நீங்க நடத்தணும் அப்படின்ட்டு பர்மிஷன் கொடுத்துருக்கீங்க. ஸோ இத மாதிரி நீங்க பண்ணும்போது அந்த இடத்துல கூட்ட நெரிசல் கண்டிப்பா வரும். இது வந்து தவிர்க்க முடியாதது. ஏன்னா ஒரு தலைவர் இப்போ தளபதி வந்து கேம்பெயினிங்கே பண்ணக்கூடாதுன்னு சில பேர்லாம் போட்டு வச்சுட்டு இருக்காங்க இந்த இதுக்கப்புறம். அது எப்படி சாத்தியமாகும்? இப்ப பிரச்சாரம்னு ஒண்ணு வரும்ல, அடுத்து வந்து தேர்தல் பிரச்சாரம் நடந்துட்டே தானே இருக்கும் எலெக்ஷன் கிட்ட. அப்பவும் இதே கூட்டம் வரதானே செய்யும். அப்போ நீ வந்துட்டு அதுக்கேத்த மாதிரி நீ தானே ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும். மக்களுக்கு வந்துட்டு மக்கள் கூடுறாங்கன்னா அதுக்கான சரியான இடத்த கொடுக்கணும். ஸோ அதுக்கான வழித்தடத்தை இவங்க கவர்மெண்ட் தான் ரெடி பண்ணி கொடுக்கணும். போலீஸ் தான் ரெஸ்பான்சிபிள்னா போலீஸ் வந்து யாரோட கண்ட்ரோல் இருக்கு? சீஃப் மினிஸ்டர் கண்ட்ரோல்ல இருக்கு. அவர் தான் ஆர்டர் பாஸ் பண்ணணும். அவர் பாஸ் பண்ணிட்டு இவங்க வந்து அதை பண்ணணும். நீதிமன்றத்துல போனா நீங்க வாய்தா வாங்கி அந்த ஒரு என்ன சொல்றது, அற்பமான ஒரு ரீசனை சொல்றீங்க. அதாவது இந்த டிபார்ட்மெண்ட்ல ஆள் இல்லை, இந்த டிபார்ட்மெண்ட்ல ஆள் இல்லை. அப்ப நீங்க கோர்ட்ல வந்துட்டு ஒரு ஆர்டர் கொடுக்குறாங்க, அதை செயல்படுத்த முடியலன்னா அப்ப என்ன லட்சணத்துல உங்க கவர்மெண்ட் நீங்க நடத்திட்டு இருக்கீங்க? இப்போ இத்தனை உயிர் போயிருக்கு. நான் இங்க யாருமே பிளேம் பண்ணவும் விரும்பல. இத பத்தி நம்ம வந்துட்டு ஃபர்தரா டிஸ்கஸ் அதாவது உண்மை என்னன்னு வெளியே வர வரைக்கும் அதை பேச வேணாம். ஆனா இது நம்ம தளபதின்னு இல்ல, வேற எந்த கட்சியில இருந்து ஆள் வராங்கனாலும் கண்டிப்பா இவங்க வந்துட்டு சரியான ஒரு பாதுகாப்பு மக்களுக்கு கொடுத்தே தீரணும். ஏன்னா மக்கள் வந்துட்டு தன்னெழுச்சியா திறந்து வராங்க. நீங்க பாத்துட்டீங்க. பார்க்கலைன்னா ஃபர்ஸ்ட் டைம் நடந்தா கூட பரவாயில்ல. பாத்துட்டீங்க, ஆல்ரெடி பாத்துட்டீங்க. மக்கள் இவ்வளவு கூட்டம் வந்துட்டு ஒவ்வொரு ஏரியாலையும் கூடுது அப்படின்றத பார்த்துட்டும் நீங்க இத மாதிரி ஒரு இடத்த கொடுத்தீங்கன்னா அது உங்களோட அலட்சியம் தான். இது எப்படி கொண்டு போறாங்கன்னு தெரியல. பட் பொறுத்திருந்து பார்ப்போம். பட் எனக்கு வந்து அந்த குடும்பத்துக்குலாம் வந்து கண்டிப்பா என்னோட ஆழ்ந்த இரங்கல்கள்.
நம்மளால என்ன பண்ண முடியுமோ கண்டிப்பா நம்ம கட்சி சார்பில் செய்வாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு எல்லாருமே ஒரு 2 மினிட்ஸ் நமக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கோ இல்லையோ ஃபர்ஸ்ட் அது இல்ல அங்க இல்ல நிறைய பேரு ஷாலினி, இந்த ஸ்பேஸ்ல 2 மினிட்ஸ் உட்காந்துலாம், இந்த ஸ்பேஸ்லயே உட்காந்துலாம் மனசுல நினைச்சுக்கோங்க, சரியா? அதான் அந்த ஒரு 2 மினிட்ஸ் ரெஸ்ட் எடுங்க எல்லாருமே ஒரு மாதிரி இல்ல இல்ல ப்ரோஆக்டிவா. அதுதான் நான் சொல்றேன். அது ஒரு இதை மாதிரி விட ஹைப்பா இதை விட லைக் சாரி ஃபார் டு டெல் திஸ், நான் இப்படி ஹார்டா சொல்றேன்னு நினைக்காதீங்க, யாரோ தப்பா எடுத்துக்காதீங்க என்ன, ஓகேவா? இதை விட இதை பத்தி நம்ம திருப்பி திருப்பி பேசுறதை நிறுத்திடுவோம். எனஃப் இஸ் எனஃப். இன்னைக்கு ஒரு பெரிய டிசாஸ்டர் நடந்திருக்கு, ஓகேவா? ஸோ நம்ம எல்லாமே அவங்களுக்காக ப்ரே பண்ணிப்போம். ஹாஸ்பிட்டல் இருக்கவங்கள சீக்கிரமா ரெக்கவர் ஆகி வரணும். அண்ட் உயிரிழந்த குடும்பத்துக்கு நம்ம ஆழ்ந்த இரங்கலை தெரிவிப்போம். அதுதான் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். திருப்பி திருப்பி மேல நீங்க ஸ்பீக்கருக்கு ரெக்வஸ்ட் கேட்டு வந்தும் நீங்க இதை பத்தி பேசி பேசி திருப்பி ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். இல்ல 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 இதை பத்தி பேசல. இது நம்ம இன்னும் இல்ல நம்ம தலைமையில இருந்து இதுக்கு மேல நடவடிக்கைகள் அது என்ன சொல்றாங்க எல்லாமே நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதுல டிஸ்கஸ் பண்ணிட்டே இருக்கிறதுக்கு இதுல அதே மாதிரி ஆப்போசிட்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருந்தாலுமே இது நோ யூஸ் தான். ஸோ வி ஹாவ் டு பி பேஷண்ட் ஃபர்ஸ்ட். அதுதான் மெயின். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ப்ரே பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். நம்ம தலைமையிலேருந்து இதுக்கு ரிலேட்டடான நியூஸஸ் அண்ட் ரிப்போர்ட்ஸ் லைக் அறிக்கை ஏதாவது வந்தோடனே நம்ம அதை மேற்கொண்டு பேசலாம். கட் அவுட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு யாரும் இது பண்ணிக்காதீங்க, தப்பாக நினச்சிக்காதீங்க. ஏன்னா இன்னைக்கு நடந்த விஷயம், ஏன்னா பேசி திருப்பி அதை பற்றி பேசினா வருத்தம் தான் இன்னும் கூடிக்கிட்டே இருக்கும். அவங்கள இப்போ திமுக காரனை திட்டி நடந்துருச்சு, இவங்க இப்போ இந்த டைம்ல திட்டி அதில் நம்ம இது பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ விடுவோம். மேக்ஸிமம் எல்லாம் சில்லா இருங்க, இதை பற்றி ரொம்ப பேசி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஸ்பேஸ் க்ளோஸ் பண்ணிடலாம். விஜய் இருக்கியா? விஜய் இருக்கேன் ப்ரோ. செந்தில் ப்ரோ, மாஸ்டர் ப்ரோ க்ளோஸ் பண்ணுவா? பண்ணிடு விஜய், க்ளோஸ் பண்ணிடு. நம்ம இப்போ விஜய் க்ளோஸ் பண்ணிடு, அப்புறமா கண்டினியூ. ஆமாம்.